Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys இன்னைக்கு உளவியல் கேள்விகள் தான் பார்க்க போறோம் PC Ultimateல. So எந்த அளவுக்கு உளவியல் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு தாங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் முக்கியம். So எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலா கொடுத்து படிங்க. சும்மா ஹிஸ்டரி கவனிக்கிறோம், குடிமையியல் கவனிக்கிறோம், ஓகே சோஷியல் சயின்ஸ் நல்லா கவனிக்கிறீங்க. சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் நீங்க கம்மியா கொடுத்துறீங்க. சயின்ஸுமே கவனிங்க. தமிழை சுத்தமா கண்டுக்கிறது இல்லை. தமிழெல்லாம் நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ள. இன்னைக்கு உனக்கு அது யூஸ் ஆகலனாலும் வேற என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். நீ கற்றுக்கிறதுனால உங்களை ஒன்றா இதாகிட போகிறதில்ல. அதனால எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உளவியல் மார்க் அதிகப்படுத்தும், ஜிஎஸ் உன்னை பாஸ் ஆக்க வைக்கும், தமிழ் உன்னை தகுதி பெற வைக்கும். இதுதான் முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் என்னால் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல சத்தியமா. ஸோ நல்லபடியாக பண்ணுங்க, எக்ஸாம்ஸ் ஈஸியாகவே வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம PC Ultimateல எதுக்குள்ள போகிறோம்? உளவியல் கேள்விகளுக்குள்ள போகிறோம். ஸோ உளவியல் கேள்விகளில் முதல்ல இந்த தரவு செயலாக்கத்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வச்சிருக்கேன். ஒரு 15 கேள்விகள் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளும் நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பாக கேட்குறாங்க. நான் இப்போ சிம்பிளாக வச்சிருக்கேன். போக போக வாரங்களில் சில டஃபஸ்ட் கொஸ்டின்ஸுமே வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், மாணவர் அதிக மதிப்பெண் பெற்ற பாடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பை வரைபடத்தை வச்சு நம்ம சொல்லணும். பை வரைபடம் என்பது எதை குறிக்குது? பை வரைபடம் ஒண்ணு சதவீதத்துல பிரிஞ்சிருக்கும், இல்லைன்னா எதுல பிரிஞ்சிருக்கும்? கோணத்துல பிரிஞ்சிருக்கும். இங்க எங்க பிரிஞ்சிருக்கு? சதவீதத்துல பிரிஞ்சிருக்கு. சதவீதத்துல பிரிஞ்சிருந்தாலே இது மொத்தத்தையும் கூட்டினா என்னமா வரணும்? 100 வரணும். சோ இது எல்லாமே கூட்டி பாருங்க, கண்டிப்பா 100 வரும். ஆனா நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பார்த்தாலே ஆன்சர் பண்ற மாதிரி. இதுக்கு கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர் அதிக மதிப்பெண் பெற்ற பாடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுல சதவீதம் அதிகமா இருக்குதோ அதுலதான் அதிக மதிப்பெண் மாணவர் பெற்று இருப்பார். அப்ப எதுல அதிகமா இருக்குன்னா கணிதத்துல. ஓகேவா? கணிதத்துல தான் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா தமிழுமே இருக்கு கூட. அப்ப கணிதம் தமிழ் ரெண்டுத்திலுமே அந்த மாணவர் என்ன பண்ணிருக்கார்? அதிக மதிப்பெண் பெற்றிருக்கார். அப்ப ரெண்டு சப்ஜெக்ட்லயுமே அதிக மதிப்பெண். அப்போ ஆன்சர் கணிதம் தமிழ் ரெண்டுமே இருக்கு. B மற்றும் C இரண்டும் என்பதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சரியான விடை. B மற்றும் C என்பதுதான் என்னது? சரியான விடை. அடுத்தது, மாணவர் 21 மதிப்பெண்கள் பெற்ற பாடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாணவர் எந்த பாடத்துல 21 மதிப்பெண் பெற்றுள்ளார்? 21 மதிப்பெண் பெற்றுள்ளார்னா இதுல எந்த பாடத்துல எடுத்திருக்காங்க? அறிவியலா, வரலாறா, தமிழா, ஆங்கிலமான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல 30% நிறைய மார்க் தான் வாங்கியிருக்கு. சோ அறிவியலா, தமிழா, வேற என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிலமா, வரலாறான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆங்கிலம் இருக்கிறதுலே குறைவு தான். இதெல்லாம் வச்சு செக் பண்ண வேணாம். நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் வச்சு செக் பண்ணுவோம். தமிழா, அறிவியலா, ஆங்கிலமா, வரலாறான்னு கேட்டிருக்காங்க. நம்ம 20% கண்டுபிடிப்போம். அந்த 20% அந்த மதிப்பெண் வந்துச்சுன்னா அங்கேயே பதில் முடிஞ்சிச்சு. மொத்த மதிப்பெண் எவ்வளோ? 420. அப்போ 420க்கு 20% எவ்வளோன்னு கண்டுபிடி. சதவீதம்னாலே அது எப்படிமா எழுதணும்? வகுத்தல் 100. சதவீதம்னாலே எப்படி எழுதணும்? டிவைடட் பை 100. இப்போ இதை அடிச்சா நமக்கு கண்டுபிடிச்சிடும். 0க்கு 0 அடிச்சிடும், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடும். 42 ரெண்டால பேருக்குன்னா எவ்வளவுமா வருது? 84. அப்போ இதுல அவர் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கார்? அறிவியல்ல 84 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். ஆனா நம்மள என்ன கேட்டிருக்காங்க? 21 மதிப்பெண் எதுல பெற்றிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அறிவியல்ல 84 மதிப்பெண் பெற்றிருக்காரு. அப்ப அந்த பதில் கிடையாது, அறிவியல் கிடையாது. வரலாறு கிட்டத்தட்ட 15%, அதுவுமே வராது. சோ எந்த சப்ஜெக்ட்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னா ஆங்கிலம் தான். இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். 21 மதிப்பெண்ன்றது கம்மி தான். கிட்டத்தட்ட 420க்கு 21 மதிப்பெண். 420க்கு 21னா ரொம்ப கம்மி தானே, பாதி. அப்ப 5% தான். ஏன்னா 420 என்பது 100% மதிப்பெண். இதுல 10% மதிப்பெண் எவ்வளவுமா? 42. 10% மதிப்பெண் என்ன? 42. 10% 42. இங்க பாருங்களேன், இது 15%. அப்ப 42 விட மிச்சமா இருப்பான். அறிவியல் 20%, 42 விட மிச்சமா இருப்பான். இவங்க எல்லாம் கூட 42 விட மிச்சமா இருப்பாங்க. அப்ப 42 விட கம்மியா இருக்கக்கூடிய 21 மார்க் எந்த சப்ஜெக்ட் இருக்கணும்? ஆங்கிலம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேணா நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 5% போது 5/100 எழுதிடணும். எவ்வளவு மார்க்குக்கு? 420 மார்க்குக்கு. அப்ப ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? 42யும் 5யும் ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. கீழே 10 இருக்கான். அவனை வேணா அடிக்கிறதா இருந்தா அடிங்க, உங்களோட விருப்பம். 1 இது 2 முறை, 5வது வாய்ப்பாடு அடிச்சா, இது அடிச்சா 21 முறை. இப்படியே கூட சிம்பிளா அடிச்சிருங்க. சோ 21 மதிப்பெண் பெற்றது எந்த சப்ஜெக்ட்லமா? ஆங்கிலத்துல. சோ இரண்டாவது கேள்வியினுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன், ஆங்கிலம். மூணாவது, மாணவன் அறிவியலில் பெற்ற மதிப்பெண் என்ன? இப்பதான் உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சே காமிச்சேன். அறிவியல்ல 20%. எவ்வளவு மதிப்பெண் காமிச்சேன்? 84. அப்ப மாணவன் அறிவியலில் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவுனா 84. இதைதான் நான் முதல்ல கண்டுபிடிச்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேவா? 84 மார்க்ஸ் சயின்ஸ்ல எடுத்திருக்கேன். அடுத்தது,
4வது கேள்வியில இருந்து 6வது கேள்வி வரையும் ஒரு டிஃபன் கடையை வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு உணவகத்தில் உள்ள மொத்த உணவுகளின் விலை வந்து 3200 ரூபாய். அப்ப 3200 ரூபாய் உணவுகள் வித்திருக்காங்க. அதுல இட்லி வந்து 13%, தோசை 15%, பூரி 5%, வடை 5%, பொங்கல் 12%, சாப்பாடு 50%. இப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா உணவகத்தில் உள்ள சாப்பாட்டின் விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சாப்பாடு எத்தனை சதவீதமா? 50%. ஈஸியா சொல்லிடலாம். 3200 ரூபாய்ன்றது எத்தனை சதவீதம்னா 100%. ஏன்னா மொத்த உணவுகளோட விலை தான் 3200. அதுதான் எத்தனை? 100%. அதுல சாப்பாடே பாதி 50% எதை தான் பெற்றிருக்கு? சாப்பாடு. அப்ப இந்த விலையில பாதி தான் எதுக்கு போயிடும்? சாப்பாடுக்கு போயிடும். 3200ல பாதி எவ்வளவுமா? 1600. அப்ப சாப்பாட்டின் விலை ரொம்பலாம் இல்ல, 1600 இருக்கக்கூடிய டி ஆப்ஷனுடைய விலை தான் சரி. ஓகேவா? சரியா பச்சா? அப்போ 100% 3200, அதுல பாதி 50%. அப்போ 3200ல பாதி வந்து 1600. எந்த இரு உணவுகளின் விலை ஒன்றே ஆகும்? எந்த ரெண்டு சாப்பாட்டோட விலை ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ பூரி வடை, பூரி 5%, வடை 5%. அப்ப எந்த இரண்டு உணவுகளின் விலை ஒரே மாதிரினா பூரிக்கும் வடைக்கும் ஒரே மாதிரி. அடுத்தது உணவகத்தில் உள்ள பொங்கலின் விலையை காண்க. பொங்கலோட விலையை கேட்டிருக்காங்க. பொங்கலோட விலை, பொங்கல் எத்தனை சதவீதம்? 12%. அப்போ 3200க்கு இது 3மா, 3200க்கு எதை காமிக்கணும்? 12%. 12%னாலே டிவைடட் பை 100. சோ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிஞ்சிடும். அப்ப 32யும் 12யும் பெருக்குனா ஆன்சர் 2 2 4, 2 3 6, 1 2 2, 1 3 3, 4 8 3. அப்போ உணவகத்தில் உள்ள பொங்கலின் விலை எவ்வளவு ரூபாய் இருக்கிறது? 384 ரூபாய். சோ ஆன்சர் ஆப்ஷன் எதுமா? சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவாமா? சரியா போச்சா? இப்போதைக்கு இது எல்லாமே நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டமா எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 3 கேள்வி பார்க்க போறோம். சோ இந்த 3 கேள்வியை கரெக்டா பார்த்துக்கோங்க. ஒரு சில கல்லூரிகளில் படிக்கும் ஆண் மற்றும் பெண்களுக்கு இடையேயான தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கல்லூரி வந்து பி கல்லூரி, QRST கல்லூரி. ஆண்கள் மற்றும் பெண்கள் இங்க இருக்காங்க, அவர்களுக்கான தரவு. இப்போ அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் பெண்களின் சராசரி, இந்த மாதிரி டேபிளேஷன் கொடுத்தா கண்டிப்பா சராசரி கேட்பாங்க. யாரோட சராசரி கேட்டிருக்காங்க? பெண்களோட சராசரி. அப்ப எல்லா காலேஜ்லயும் படிக்கக்கூடிய பெண்களுடைய சராசரி. சராசரி கேட்கணும்னா முதல்ல பெண்களுடைய மொத்த எண்ணிக்கை என்னன்னு தெரியணும். அப்ப மொத்தமா இருக்கக்கூடிய பொண்ணுங்களை கூட்டுங்க. 0 0 0 0, 8 8 16, 24, 4 5 6, ஒரு 4 10 13 14. அப்ப 1440 பெண்கள் மொத்தமா படிக்கிறாங்க. மொத்தமா எத்தனை பெண்கள்? 1440 பெண்கள். அப்ப பெண்களோட சராசரி கேட்கறாங்கன்னா எதால அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை காலேஜ் இது கூட்டணியோ அதால அடிக்கணும். 4 காலேஜ் இருந்தா 4ஆல அடிச்சிருப்பேன். ஆனா இங்க எத்தனை காலேஜ் இருக்கு? 1 2 3 4 5 காலேஜ் இருக்கு. அப்ப எதால அடிக்கிறேன்? 5ஆல அடிக்கிறேன். அப்ப 1440 5ஆல அடிச்ச ஆன்சர். அடிச்சு பாருங்க. சோ இதுல 2 முறை இருக்கும், மிச்சம் 4 மீந்து இருக்கும். 44ல 8 முறை இருந்திருக்கும், மிச்சம் 4 மீந்து இருக்கும். திருப்பி 40 8 முறை இருந்திருக்கும். அப்போ 1440 5ஆல அடிச்சா என்னன்னு பாத்தீங்கன்னா 288. அப்போ அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் பெண்களின் சராசரி என்னன்னு பாத்தீங்கன்னா 288. அடுத்தது Q கல்லூரி படிக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் காண்க. Q கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குல்ல, Q, அதுல படிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் கண்டிப்பா கேட்பாங்க. சோ இவர் ஆண்கள் 320 பேர், பெண்கள் எவ்வளோ? 280 பேர். விகிதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்களை முதல்ல சொல்லியிருக்காங்க, பெண்களை ரெண்டாவதா சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல சொன்னவங்கள முதல்லையும் ரெண்டாவதா சொன்னவங்கள ரெண்டாவதையும் தான் நீ வச்சுக்கணும். இப்ப இந்த 0க்கு இந்த 0வை அடிச்சிடலாம். பாக்கி என்ன இருக்கு? 32 28. சோ இதை நீ எந்த வாய்ப்பாடால பொதுவா அடிக்க முடியுமோ அதை அடிங்க. எனக்கு 2வது வாய்ப்பாடு தான் சார் நல்லா தெரியும், வேணா எனக்கு பெரிய வாய்ப்பாடுலாம் தெரியாதுன்னா உன் விருப்பம். அடி 2வது வாய்ப்பாட்டுல அடி. 2வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இவர் 16 முறை, இவங்க 14 முறை. திருப்பி இந்த 2 நம்பரும் 2வது வாய்ப்பாட்டுல அடியுமா? எது வரையும் பொதுவா அடிப்படுறாங்களோ அது வரையும் அடிச்சுக்கினே வரணும். இப்ப இவங்களை அடிச்சா இவர் 8 முறை, இவங்க 7 முறை. 8 7 என்னால மறுபடியும் அடிக்க முடியாது. சோ 8:7 நிறுத்திடுவேன். சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 8:7. ஏ ஆப்ஷன்ல பாருங்க 7:8 இருக்கு. அப்படியே திருப்பி டக்குன்னு இந்த மனித கண் இருக்குல்ல, வேலை அந்த 8:7 பார்த்தோன்னே ஆன்சர் ஆப்ஷன் பார்ப்போம். 7:8 போட்டுரும். ஆனா ஒரிஜினலா என்னன்னு சொல்லணும்? 8:7. ஏன்னா முதலில் சொல்லப்பட்டது ஆண்கள், 2வது சொல்லப்பட்டது பெண்கள். அதனால உஷாரா பண்ணுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. போறது 1 மார்க் இல்ல, ஒரு வேலை. அடுத்தது எந்த கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் படிக்கின்றனர் கேட்கிறாங்க. எந்த கல்லூரியில அதிக அளவில் மாணவர்கள் படிக்கிறார்கள்னா முதல்ல எல்லா கல்லூரியிலும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்றது தெரியணும். பி கல்லூரி 400 ஒரு 200 600 பேர் படிக்கிறாங்க. Q கல்லூரி
300 ஒரு 200 500, 500 ஒரு 80, 580, 20, 600. அப்ப இதுலயும் 600 பேர் படிக்கிறாங்க. கியூ கல்லூரி 400, 800, 830 பேர் படிக்கிறாங்க. ஆறுல. அடுத்தது இது 500 ஒரு 300, 800, 880, 880 ஒரு 40, 920 பேர் படிக்கிறாங்க. இங்க இது கம்மி தான், பார்த்தாலே தெரியுது 280, 280. அப்ப எந்த கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் படிக்கிறார்கள்? எஸ் கல்லூரி. அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எஸ் கல்லூரி. அடுத்தது இந்த கேள்வி இல்லாம 3 கேள்வி திருப்பி ஒரு டேபிளேஷன் தான் கொடுத்திருக்காங்க. கல்லூரியினுடைய பாடப்பிரிவுகள் ABCD கணிதம், இயற்பியல், வேதியியல், ஆங்கிலத்துல எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கணக்கு கொடுத்திருக்காங்க. 3 கேள்வி தான். எந்த 2 கல்லூரிகளில் ஒரே அளவு மாணவர்கள் பயில்கின்றனர்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த 2 காலேஜ்ல ஒரே அளவு மாணவர்கள்? அப்ப காலேஜ் எதுமா? A, B, C, D. இது பாடப்பிரிவு. இப்படி கூட்டிட்டு போறேன். அவங்க கேட்டது எந்த 2 கல்லூரிகளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கல்லூரினா இப்படி கூட்டணும். அப்ப எந்த 2 கல்லூரிகளில் ஒரே அளவு மாணவர்கள் படிக்கின்றனர்? இது இதை கூட்டி 60, 60, 120, 120 ஒரு 40, 160, 160 ஒரு 30, 190. அப்போ ஏ என்ற கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேரு? 190. ரெண்டாவது பி கல்லூரி 50, 40, 90, 90 ஒரு 60, 150, 150 ஒரு 40, 190. அப்ப இதுலயும் 190 பேர் படிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். 2 காலேஜ்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? 190. அப்ப ஏ மற்றும் பி கல்லூரிகளில் தான் 2 மாணவர்களும் ஒன்றாக படிக்கின்றனர். ஒரே அளவான மாணவர்கள் படிக்கின்றனர் ஏ மற்றும் பி கல்லூரி. அடுத்தது சி கல்லூரியில் வேதியியல் படிப்பவர்களுக்கும் பி கல்லூரியில் ஆங்கிலம் படிப்பவர்களுக்கும் இடையேயான விகிதம் காண்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி தான் உடனே விகிதம் கண்டுபிடிக்கும் போது இவன்ல இருந்து அவனை கண்டுபிடி, அவன்ல இருந்து இவனை கண்டுபிடின்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மாத்தி கித்தி பாத்திர போத பார்க்க சொல்றது சி கல்லூரியில யாரு? வேதியியல். சி வே. பி கல்லூரியில யாரு? ஆங்கிலம். ஞாபகம் வச்சுக்கோ. சி கல்லூரி வேதியியல், பி கல்லூரி ஆங்கிலம். சி கல்லூரி வேதியியல், சி கல்லூரியில வேதியியல் 60 பேர், பி கல்லூரியில ஆங்கிலம் 40 பேர். இவர்களுக்கு இடையேயான விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப 0க்கு 0 அடிஞ்சிருச்சுன்னா 6:4 வந்திருக்கும். இது 2வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? அடிச்சா இது என்ன வரும்? 3:2. அப்ப சி கல்லூரியில் வேதியியல் படிப்பவர்களுக்கும் பி கல்லூரியில் ஆங்கிலம் படிப்பவர்களுக்கும் இடையேயான விகிதம் என்னது? 3:2. சோ ஆன்சர் ஆப்ஷன் எதுமா? டி ஆப்ஷன் 3:2. ஓகேவா? அடுத்தது சி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் டி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. சி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் டி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்? எத்தனை சதவிகிதம் அதிகம்? அதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த கேள்வி. அப்போ சி கல்லூரியில படிக்கிறவங்க டி கல்லூரியில படிக்கிறவங்க எவ்வளவு பேர் அதிகம்? முதல்ல சி கல்லூரியில எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்றத பாரு. 60, 60, 120, 160, 50, 210. அப்ப சி கல்லூரியில 210 பேர் படிக்கிறாங்க. டி கல்லூரி 50, 50, 100, 60, 40, ஒரு 100, 200. அப்ப டி கல்லூரியில எத்தனை பேர் படிக்கிறாங்க? 200 பேர். இப்ப இந்த இடத்துல உஷாராயிரு. சி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் டி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை விட அதிகம். டி கல்லூரியில் படிக்கிறவங்க சி கல்லூரியில் அதிகமா தான் படிக்கிறாங்க. எத்தனை பேர் அதிகம்? 10 பேர் அதிகம். எத்தனை பேர் அதிகம்? 10 பேர் அதிகம். அப்போ சி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் டி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை விட எத்தனை பேர் அதிகம்னு கேட்டா 10. எத்தனை பேர் அதிகம்னு கேட்டா 10. ஆனா அவங்க அப்படி கேட்கலையே, எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் புரியுதா? எண்ணிக்கையில கேட்டா ஆன்சர் 10மா. அவங்க எண்ணிக்கையில கேட்டிருக்காங்க, சதவீதத்துல கேட்டிருக்காங்க. அப்ப சதவீதத்துல கேட்டாங்கன்னா அதை வந்து உஷாரா ஆன்சர் பண்ணு. அப்ப சதவீதத்துல கேட்டாங்கன்னா இந்த பீரியட்ல இருந்து சின்ன எண்ணை கழிச்சுக்கும். 210, 200, 210 பெரியவன், 200 சின்னவன், கழிச்சுக்கும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? எத்தனை சதவீதம் அதிகம்? அதிகம்னு கேட்டா குறைவு, குறைவு அப்படின்னு கேட்டா அதிகம். அப்படியே ஆப்போசிட்மா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதிகம்னு கேட்டா குறைவு, குறைவுன்னு கேட்டா அதிகம். அப்ப எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஞாபகத்துல யார் வரணும்? குறைவு. அப்ப இவங்க 2 பேர்ல யார் குறைவான மதிப்பெண்ணா அவங்களை கீழே போடணும். புரியுதா சொல்றது? எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டா குறைவான மதிப்பெண்ணை தான் வகுத்தல்ல போடணும். இவங்க 2 பேர்ல யார் குறைவு? 200. அப்ப 200 கீழே போட்டு எதால பெருக்கிக்கோங்க? 100ஆல பெருக்கிக்கோங்க, சதவீதத்துல கேட்கறதுனால. இப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர் 210ல 200 போச்சுன்னா 10 டிவைடட் பை 200 இன்டு 100. 2 0க்கு 2 0 கேன்சல். 10 2ஆல அடிச்சா 2, அதான் 2 10ஆல அடிச்சா என்ன வரும்? சாரி, 10 2ஆல அடிச்சா என்ன வரும்? 5. அப்போ 5% அதிகம். எத்தனை சதவீதம் அதிகம்? 5% அதிகம். சோ டி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை விட சி கல்லூரி மாணவர்கள் எத்தனை சதவீதம் அதிகம்?
5% அதிகம். புரியுதா? அப்ப எண்ணிக்கையில கேட்டா 10 முடிஞ்சிருச்சு ஆன்சர். இங்கே சதவீதத்துல கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு எண்ணிக்கையும் கழிச்சுட்டு அதிகம்னு கேட்டாங்கன்னா வகுத்தல்ல குறைவான மதிப்பெண், குறைவுன்னு கேட்டாங்கன்னா வகுத்தல்ல அதிகமான மதிப்பெண்ணை போட்டு அந்த சதவீதத்தை கேட்கறதுனா 100ஆல பெருக்கி சொன்னா பதில். ஸோ 5% அதிகம்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் பில இருக்கு. 5% அதிகம். அடுத்தது 13வது கேள்வி. 200 கேள்விகள் கேட்கப்படும். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 200 கேள்விகள் கேட்கப்படும் பாடப்பிரிவுகளுடைய விவரத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. என்னென்ன? அரசியல் அமைப்பு, பாலிட்டி. பாலிட்டில எத்தனை சப்ஜெக்ட், எத்தனை பெர்சன்டேஜ்? 20% கணக்குகள் கேட்கிறாங்களாம். அறிவியல், சயின்ஸ்ல 20%, கணிதம் 25%, வரலாறு 25%, பொருளாதாரம் 5%, நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் 5% கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்தது இப்ப நீங்க கேள்வி தான் பார்க்கணும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, குறைவான கேள்விகள் எடுக்கப்படும் பாடப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுல வந்து குறைவா எடுக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்கம்மா. குறைவா எடுக்கிறது ஒண்ணு பொருளாதாரம், இன்னொன்னு என்ன? நடப்பு நிகழ்வுகள். நம்ம கிட்ட வந்து நடப்பு நிகழ்வுகள் ஆப்ஷன்ல இல்ல. அப்ப ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எது போட்டலாம்? பொருளாதாரம். ஓகேவா? அடுத்தது அறிவியலில் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. அறிவியல்ல எத்தனை கேள்விகள்? மொத்தமா 200 கேள்விகள்னு சொல்லிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சில 200 கேள்விகள்னு சொல்லிட்டாங்க மொத்தமா. அந்த 200 கேள்விகள் அறிவியல்ல எத்தனை கேள்விகளா? 20%. 200க்கு 20% கண்டுபிடி. 200க்கு 20%. 20%னா 20/100. 2 0 2 0 அடிச்சா 2 20 40. அப்போ அறிவியல்ல மட்டும் எத்தனை கேள்விகள் கேட்கறாங்க? 40 கேள்விகள். சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கணிதத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. கணிதத்தில் எத்தனை சதவீதம்? 25%. இப்பதான் 20% 40 கண்டுபிடிச்சேன். 25% கண்டுபிடிச்சிருக்கும். உங்க விருப்பம், நீ போட்டே கண்டுபிடிமா, நான் வேணானே சொல்லல. 25%. 2 0 2 0 கேன்சல். 25 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 50. அப்ப 50 கேள்விகள் எதுல கேட்கப்பட்டிருக்கு? கணிதத்துல கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ சிம்பிளான क्वेश्चंस தானே. தரவு செயலாக்கத்துல இனிமே இப்படி எல்லாம் கேட்டா ஈஸியா சொல்லிடுவீங்க டக்கு டக்குன்னு. சரி வாங்க அடுத்தது நம்மளுடைய ரீசனிங் பார்ட். இதுக்கு அப்புறம் வந்து எல்லா क्वेश्चंसும் மிக்ஸ்ட் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ P5 P4 P3 ன்னு இருக்கு. அப்ப 5 4 3 ன்னு இருக்கும்போது இங்க P2 ன்னு வரணும். P2 அப்படின்னு கண்டிப்பா வரணும். RST U வரணும் கடைசியில. Q எல்லாத்துலயும் காமனா இருக்கு. அப்ப P2 QU ஆன்சர் வந்து எது? சி ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம ஆன்சர் ஆப்ஷன்ல P2 ன்னு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் C ல மட்டும் தான், வேற எந்த ஆப்ஷன்லயும் P2 இல்ல. ஓகேவா? அடுத்தது 17வது கேள்வி. பின்வரும் கேள்விகளில் விடுபட்ட படத்தை தேர்வு செய்து நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 இந்த இடத்துலயா இப்படி இருக்கா இந்த படம்? இந்த படமும் இப்படி இருக்கா? இதுவும் இப்படி இருக்கா? அப்ப இங்கேயும் இப்படிதான் வரணும். அந்த மாதிரி வர படம் எதுமா? 4th. அப்ப டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4 தான் சரியான விடை. அடுத்தது பின்வருவனவற்றுள் தவறானது எது என கண்டறியவும் கேட்டிருக்காங்க. A13 B17 C23 D27 கேட்டிருக்காங்க. 13 ஒரு பகாயன், 17 ஒரு பகாயன், 23 ஒரு பகாயன். ஆனா 27 பகாயன்னா கிடையாது, அது ஒரு பகு எண். ஏன்னா 27 3வது வாய்ப்பாட்டுல வந்துரும், 9வது வாய்ப்பாட்டுல வந்துரும், தெரியும்ல, 1வது வாய்ப்பாட்டுல வந்துரும், 27வது வாய்ப்பாட்டுலயும் வரும், அது ஒரு பகு எண். அடுத்தது காலரா, எய்ட்ஸ், புற்றுநோய், சின்னம்மை. 19வது கேள்வி. எது தவறு? இதுவும் எது தவறுன்னு தான். ஸோ காலராவா, எய்ட்ஸா, புற்றுநோயா, சின்னம்மையா, எது தவறு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எது தெரியுமா தவறு? புற்றுநோய் தவறு. ஏன்? ரீசன் சொல்லணும்ல. ஏன்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னா டக்குனு ரீசன் சொல்லணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ல புற்றுநோய் தான் கொடுத்துருப்போம். நாங்களே கூட டெஸ்ட் எழுதிருப்பீங்களா 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ புற்றுநோய் எதுக்கு தவறு? ஏன் தவறு? அது நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்றீங்களா? இல்லை நம்மளே சொல்லிடலாமா? சார் நாங்கள் 1008 கருத்துக்களை முன்வைப்போம், நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே இப்போ ஆன்சர்ஸ் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் என்பது கம்யூனிகேஷன் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பரவும் நோய்கள், பரவா நோய்கள், தொற்று நோய்கள், தொடா நோய்கள் என்னன்னு தெரியல. சரி, பரவும் நோய்கள், பரவா நோய்கள் நம்ம வச்சுக்கலாம். ஒரு நோய் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வேகமா பரவும். எய்ட்ஸ் பரவுமா? கண்டிப்பா பரவும். எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒருவரின் ரத்தத்தை இன்னொருவர் வந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பா அவருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும், கண்டிப்பா பரவும். சின்னம்மை, அந்த ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் வந்து கண்டிப்பா வீட்லயே நம்ம பார்த்துருப்போம். ஒருத்தருக்கு அம்மை நோய் வந்துச்சுன்னா அந்த அம்மை நோய் அவருக்கு குணமாகறதுக்குள்ள கண்டிப்பா என்ன ஆயிடும்? இன்னொருத்தருக்கு வந்துடும். அதுவும் ஒரு வைரல் டிசீசஸ் தான். அடுத்தது காலரா.
காலராவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகும். ஆனால் கம்யூனிகேபிள் டிசீசஸ் எது கிடையாதுன்னா புற்றுநோய் வந்து ஒருத்தருக்கு பாதிச்சு ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களால இன்னொருத்தருக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து பரவாது. அப்போ நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ்ல தான் எது வரும்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வரும். ஓகேவா? சரி, புற்றுநோய் வந்து நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ். அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு 36, 72, 196, 225 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 36, 72, 196, 225 பார்க்கும் போதே தெரியுது இது ஏதோ வந்து ஸ்கொயர் மாதிரி தெரியுதுன்னுட்டு. எனக்கு 196லாம் நமக்கு ஸ்கொயர் நல்லா பழக்கமாக இருந்தால் நல்லா தெரியும். நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், ஒரு தடவையும் நீ டெஸ்ட் எழுதும் போது ஸ்கொயர் வேல்யூஸ் எழுதி பாரு. அப்போதான் அது உன் மனசுல எங்கேயோ போய் ஒரு மூலையில பதிஞ்சிடும். அப்போதான் ஒரு எண்ணை பார்க்கும்போது அது ஸ்கொயரா, பகா நம்பரா, பகா என்ன இதுன்னு நமக்கு தெரியவே வரும். இப்போ 196 வந்து 14 ஸ்கொயர், 225 வந்து 15 ஸ்கொயர், 36 வந்து 6 ஸ்கொயர். ஆனா 72 எதோட ஸ்கொயருமே கிடையாது. ஓகேவா? சோ அதனால வெளியே போற நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா 72. சரியான இணையை தேர்கன்னு சொல்லிட்டு புலினா காடு, நீர்க்கீரி. புலி வந்து காட்டுல தான் இருக்கும், நீர்க்கீரி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ல தான் இருக்கும். ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே. புலி வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து காடு, அப்ப நீர்க்கீரி பேர்லயே நீர் இருக்கு, நீர்க்கீரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீர்க்கீரி இருக்கக்கூடியது நீர்ல தான். அடுத்தது ஒரு கோடிங் டிகோடிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோர் அப்படின்றது 25 எழுதிருக்காங்க. அப்ப லோயர்ன்றது 37 எழுதிருக்காங்க, டவர்ன்றது 18 எழுதிருக்காங்க. அப்ப ஓவர்ன்றது என்னன்னு எழுதுவாங்க? முதல்ல டோர் எதுக்கு இவங்க 25 எழுதணும்? முதல்ல டி என்னன்னு பாரு. டி எத்தனாவது லெட்டர்மா? ஏபிசிடில 4, ஓ 15வது லெட்டர், ஆர் 18வது லெட்டர். கூட்டுங்க பார்க்கலாம். 10, 18, 18 ஒரு 4, 18 ஒரு 4 எவ்வளோமா? 18 ஒரு 4 22, 5 52. ஓகேவா? அப்ப டோர் 52ன்னு வருது. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வருது? 52. அதாவது ஒண்ணு இல்ல, ஏபிசிடில அதனுடைய பொசிஷன் என்ன பண்ணிருக்கேன்? கூட்டி எழுதிருக்கேன். அப்ப எல்லாத்தினுடைய பொசிஷன் கூட்டும் போது 52. ஆனா இங்க ஏன் 25 எழுதிருக்காங்க? 52 தான் திருப்பி எழுதிருக்காங்க 25. ஓகேவா? அப்ப லோயர் செக் பண்ணிடலாம், அதே லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதான். லோயர் எல் 12, ஓ 5, டபிள்யூ 23 ஐ திங்க் சோ 5, ஆர் 18, 8 ஒரு 2 10, 18, 18 ஒரு 5 23, 3 4 5 6 7, 73 தான் 37 திருப்பி எழுதிருக்காங்க. சரியா இருக்கு லாஜிக். அப்ப நம்ம டவர் செக் பண்ண வேணாம், ஓவர் போயிடலாம் டைரக்டா. ஓவர் கொஸ்டின் ஓவர். ஓ 15, வி 22, இ 5, ஆர் 18. ஓகேவா? 8 2 10, 10 ஒரு 10 20. ஓகே, அடுத்தது 2 4 5 6 60மா. 60ன்னு ஆன்சர் வந்திருக்குது எல்லாத்தையும் கூட்டினா. அப்ப 60 இருக்கும், அதை திருப்பி எழுதிருக்கணும். அப்ப ஆன்சர் என்னது? 6. இங்க தான் நம்ம தப்பு பண்றது. என்னன்னா 60ன்னு பார்த்தோன்னே பாருங்களேன், சி ஆப்ஷன்ல 60 இருக்கு, அதை போய் பிக் பண்ணிடுறது. ஒரே அந்த சந்தோஷம் இருக்கும்ல, நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அப்புறமா ஓவரை வச்சு டக்குன்னு கூட்டிட்டு இருப்பார். ஏன்னா அந்த கஷ்ட இஷ்டத்துலயும் நீ வந்து கூட்டிட்டு இருப்ப. ஸோ கூட்டிட்டு உடனே வந்து 60 வந்துருச்சு. 60 வந்தோடனே ஆப்ஷன்ல வேற இருக்கு அப்படின்னா டக்குன்னு கை வந்து என்ன பண்ணிடும்? ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணிடும். ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, ஆன்லைன் எக்ஸாம் இல்லை அப்படின்னு ஒரு மனசுல ஏத்திக்கோ. ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, நீ டக்குன்னு ஆப்ஷனை மாத்திக்கிறதுக்கு போறது ஒரு கேள்வி இல்ல, ஒரு வேலை. அது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுங்கா செயல்படுத்து. 60ன்னு வரும், உடனே மாத்தக்கூடாது. 60 என்ன பண்ணணும்? திருப்பி போடணும். 0 6. ஓகேவா? அடுத்தது 23. கைலாஷ் என்பவர் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று, அப்ப கிழக்கு திசை எதுமா? இந்த பக்கம் போனா கிழக்கு, மேல் நோக்கி போனா வடக்கு, கீழ் நோக்கி போனா தெற்கு, இப்படி போனா மேற்கு. சோ கைலாஷ் என்பவர் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர். அப்ப கிழக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர் போயிருக்காரு. யாரு? கைலாஷ். அப்ப கைலாஷ் என்ற ஒருவர் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று பின்னர் தெற்கு நோக்கி திரும்பி, தெற்கு நோக்கி, தெற்குனா எதுமா? டவுன். ஓகேவா? இங்க திசை எழுதி வச்சுக்கோ. இது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. அப்ப தெற்கு நோக்கி திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் பயணித்தார். தெற்கு நோக்கி திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் பயணித்தார் தெற்கு நோக்கி. பின்னர் மேற்கு நோக்கி, மேற்குனா எதுமா? இந்த பக்கமா. மேற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். மேற்கு நோக்கி 6 கிலோமீட்டர். மேல 3 தான், கீழே 6. அப்ப இதை தாண்டி வந்துடணும். அப்ப இதை தாண்டி வந்துட்டு இருப்பார். இது வரையும் 3, இது வரையும் 3. ஏன் 3 3 எதுன்னு தெரியுதா? உடனே கேட்டுறாதீங்க. 6 கிலோமீட்டர் தான் பிரிச்சிருக்கேன். மேல 3, இந்த 3ல சமமாயிடும். எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே நடந்து போயிட்டார். தற்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்னு கேட்கறாங்க. இதுதான் அவர் புறப்பட்ட இடம், இது அவர் முழிச்ச இடம். இதுல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுனால இது என்ன தியரம்?
பித்தாகரஸ் தியரம். ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுதா, பித்தாகரஸ் தியரம். இந்த அளவு என்ன சார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அளவு தான் இது. அப்ப இது 4 கிலோமீட்டர். இந்த அளவு என்ன சார் அப்படின்னா மொத்தமா 6 கிலோமீட்டரா, அதுல இந்த 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் போயிடுச்சு. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு 3 கிலோமீட்டர். அப்ப இந்த அளவு 3 கிலோமீட்டர், இந்த அளவு 4 கிலோமீட்டர்னா இந்த அளவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல ஈஸியா. பித்தாகரஸ் தியரத்துல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேள்வியில 4 3 வந்துச்சுன்னா ஆன்சர் என்னவா இருக்கும் 5 கிலோமீட்டர். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. பித்தாகரஸ் தியரத்துல இந்த மாதிரி 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்துச்சுனால ஆன்சர் என்ன கிலோமீட்டர் 5. இதே இன்னொரு 2-3 டேட்டா இருக்கு, அழிச்சிட்டுமா, இதை அழிச்சிட்டு சொல்றேன். பித்தாகரஸ் தியரத்துல கேள்வியில 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு வந்துச்சுன்னா பதில் என்னவா இருக்கும்னா 5 கிலோமீட்டர். பித்தாகரஸ் தியரத்துல கேள்வியில 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னு வந்துச்சுன்னா பதில் என்னவா இருக்கும்னா 10 கிலோமீட்டர். பித்தாகரஸ் தியரத்துல கேள்வியில 12 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு வந்துச்சுன்னா பதில் 13 கிலோமீட்டர்னு இருக்கும். பித்தாகரஸ் தியரத்துல கேள்வியில 20 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு வந்துச்சுன்னா பதில் 25 கிலோமீட்டர்னு இருக்கும். இதெல்லாம் பித்தாகரஸ் தியரத்தினுடைய டேட்டா. இந்த டேட்டாவை தான் பெரும்பாலும் கேள்வியில கொடுப்பாங்க. அப்ப 4 3 5, 8 6 10, 20 5 25, 12 5 13 கிலோமீட்டர். இவ்வளவுதான்மா. இதை ஒழுங்கா பார்த்துக்கோங்க. இது வாங்க, பின்வரும் கேள்விகளில் கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வேணா லாஜிக் எடுத்துட்டு வரலாம். நானும் ஒரு லாஜிக் இங்க சொல்றேன். இந்த இடத்துல 18 இருக்கு, கீழே 12 இருக்கு, 3 கொடுத்துட்டு 72 கொடுக்குறாங்க. தெரியுதா கேள்வின்னு எனக்கு தெரியல, அதனால எழுதி போடுறேன். இந்த நம்பர் எழுதியிருக்கேன் 18 12 3 72. இந்த 18 12 3 பயன்படுத்தி இந்த 72 வர வச்சிருக்காங்க. எப்படி வர வச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டத்தில் இருக்கக்கூடிய 18ன்ற நம்பரை 3வது கட்டத்தில் இருக்கக்கூடிய 3ஆல என்ன பண்றாங்கன்னா வகுக்கிறாங்க. 18ன்ற நம்பரை என்ன பண்றாங்க 3ஆல வகுக்கிறாங்க. 18 3ஆல வகுத்தா 6. அப்புறம் 2வது கட்டத்தில் இருக்குல்ல 12, அதால பெருக்கிறாங்க. 6 12 என்னமா 72. அப்ப முதல் கட்டத்தில் இருக்க நம்பரை 3வது கட்டத்தில் இருக்க நம்பரால் வகுத்து 2வது கட்டத்தில் இருக்க நம்பரால் பெருக்குனா கீழே இருக்கிற விடை வந்துருவாரு. ஓகேவா? சோ இதே லாஜிக் இந்த கடைசி கட்டத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. 32 16 4 128. 32 4ஆல அடிக்கணும். ஃபர்ஸ்ட் 32 4ஆல அடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3வது கட்டம். 32 4ஆல அடிச்சா 8. 8ஓட 16 பெருக்குனா 6 8 148. 8 1 ஓகே 128 வந்துட்டாரு. ஓகேவா? சோ 8யும் 16யும் பெருக்கினா என்னது 128. ஆன்சர் வந்துட்டாரு. அப்ப அதே லாஜிக் தான் இங்க என்ன நம்பர் வரணும்னு கேக்குறாங்க. கேள்வி என்னன்னா 24 14 கொஸ்டின் மார்க் 112. அப்ப இங்க இருக்கிற நம்பரால 24 ஏதோ ஒரு நம்பரால அடிச்சு அதை 14ஓட பெருக்குனா நமக்கு பதில் என்னவா 112. இப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர். சோ இந்த எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? சோ சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து 25. ஒரு பள்ளியில் 28 ஆசிரியர்கள் கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களை நடத்துகின்றனர். ஒரு பள்ளியில வந்து என்ன பண்ணிருக்காங்க 28 ஆசிரியர்கள். என்னென்ன பாடம்? கணக்கு, அறிவியல். அப்ப ஆசிரியர்களுடைய மொத்த எண்ணிக்கை 28. மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர்? 28. இவங்க எல்லாரும் என்ன பாடம் எடுத்தாங்க? கணக்கு, அறிவியல் பாடங்களை எடுக்கிறாங்க. கணக்கு அறிவியல் பாடங்களை எடுக்கிறாங்க. இப்போ ஒரு வட்டம் கணக்குக்கு ஒதுக்கிக்கிறேன், ஒரு வட்டம் அறிவியலுக்கு ஒதுக்கிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வட்டம் என்ன வட்டம்? கணக்குக்கான வட்டம். ஏன்னா 2 பாடம் இல்ல, இவங்க என்ன பாடம்? அறிவியலுக்கான வட்டம். அப்ப கணக்கு வட்டம், அறிவியல் வட்டம். இப்போ அவர்களில் 18 பேர் கணக்கு பாடத்தை எடுக்கிறாங்க. இந்த 28 பேர் இருக்காங்கல்ல, அதுல 18 பேர் எதை எடுக்கிறாங்க? கணக்கு பாடத்தை எடுக்கிறாங்க. அப்ப கணக்கு பாடத்தை எடுக்கிறவங்க 18. மொத்தமா 9 பேர் கணக்கு பாடத்தையும் மற்றும் அறிவியல் பாடத்தையும் நடத்துகின்றனர். இந்த கணக்கு அறிவியல் ரெண்டுத்தையும் எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 9 பேர் எடுக்கிறாங்க. கணக்கு அறிவியல் ரெண்டுத்தையும். அப்படின்னா அறிவியல் பாடத்தை மட்டும் நடத்துவோர் எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. அறிவியல் பாடத்தை மட்டும் நடத்துவோர் எத்தனை பேர்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 9 பேர் கணக்கும் எடுப்பாங்க, அறிவியலும் எடுப்பாங்க. இந்த 18 பேர் கணக்கு பாடத்தை எடுக்கிறார்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கானே தவிர கணக்கு பாடத்தை மட்டும் அப்படின்னு சொல்லல. கவனிச்சிங்களா? கணக்கு பாடத்தை மட்டும்னு சொல்லல, கணக்கு பாடத்தை எடுக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 18 பேர் கணக்கு பாடத்தை எடுக்கிறாங்கன்னா இந்த 9 பேர் இந்த 18 பேருக்குள்ளேயும் இருக்காங்கன்னு அர்த்தம். கணக்கு தானே இது.
இந்த 9 பேர் அப்ப 18 இருக்காங்க. அப்ப அந்த 9 கழிச்சுட்டா 18ல 9 கழிச்சுட்டா கணக்கு பாடத்தை மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்ப கணக்கு பாடத்தை மட்டும் எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 9 பேர். அப்போ 9 பேர் கணக்கு மற்றும் அறிவியல் பாடம் ரெண்டுத்தையும் எடுக்கிறாங்க. 9 பேர் கணக்கு பாடத்தை மட்டும் எடுக்கிறாங்க. ஏன்னா கணக்கு பாடம் கேட்டு இருக்கிறது 18. அந்த 18ல இந்த 9 பேர் கழிச்சிட்டான். ஏன்னா இவன் கணக்கு எடுப்பான், அறிவியல் எடுப்பான். கழிச்சுட்டா இந்த 9 பேர் எதை மட்டும் தான் எடுப்பான்? கணக்கு மட்டும் தான் எடுப்பான். அதனால அவன் கணக்கு வட்டத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப அறிவியல் பாடத்தை மட்டும் எடுப்பவர் எத்தனை பேர்னு கேட்கிறாங்க. நம்ம கிட்ட மொத்த ஆசிரியர் எத்தனை? 28. அந்த 28ல கணக்கு எடுக்கக்கூடிய 9 பேர், கணக்கு அறிவியல் எடுக்கக்கூடிய 9 பேர் கழிச்சுட்டா 28ல வந்துடும் ஆன்சரு. அப்போ 9 + 9 18. அப்ப 28ல 18 போச்சுன்னா எவ்வளோ? 10. அப்ப 10 பேர் எந்த பாடத்தை மட்டும் எடுக்கிறாங்க? அறிவியல் பாடத்தை மட்டும் எடுக்கிறாங்க. அடுத்தது 26வது கேள்வி. ஒரு சங்கேத மொழியில் ஆரஞ்சை வெண்ணெய் எனவும் இந்த மாதிரி நிறைய மாத்துவாங்க. நம்மளுடைய கேள்வி கடைசியில பாருங்க, இதில் எது துணி துவைப்பதற்கு பயன்படுகிறது? துணியை துவைக்கிறதுக்கு எது பயன்படுது? துணி எதுல துவைப்பாங்க? சோப்பு. சோப்பை என்னன்னு மாத்திருக்காங்க? சோப்பை மை என மாத்திருக்கிறார்கள். அப்ப ஆன்சர் வந்து டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மை. ஓகேவா? சோப்பை மை என மாத்திருக்கிறார்கள். அடுத்தது விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க. AZ BY CX அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ABCD வச்சு கேள்வி கேட்கும் போதே இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் என்னன்னா HS. ஏன்னா ABCD வச்சு பார்த்தாலே இதுக்கான கேள்விக்கான பதில் தெரிஞ்சிடும். பார்த்துக்கோங்க. ஸோ இதுல தவறான படத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. தவறான படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது படம் தான் தவறு. இந்த 4வது படம். ஏன்னா மற்ற எல்லாத்துலயும் ஒரு பெருக்கல் குறி இருக்காரு, ஒரு வட்டம் இருக்காரு, ஒரு ஈக்குவல் டு இருக்காரு, ஒரு பிளஸ் இருக்காரு, ஒரு முக்கோணம் இருக்காரு. இவங்களே தான் எல்லா படத்திலயும் இருப்பாங்க. ஆனா இதுல மட்டும் பாருங்க 4வது படத்துல ஒரு செவ்வகம் வந்துட்டு இருப்பாரு. செவ்வகம். ஓகேவா? யார் போயிட்டு செவ்வகம் வந்தது டும் 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 டும்னா பிளஸ் போய் செவ்வகம் வந்திருக்கு. அதனால அந்த ஒரு படம் தான் தவறு. ஓகேவா? அடுத்தது, ஒரு பொருளை விற்கும் போது 20% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலையில் எத்தனை சதவீதம் நஷ்டம்? ஒரு பொருளை நான் விற்கும் போது எனக்கு 20% நஷ்டம் ஏற்படுதுன்னா அடக்க விலையிலையும் எவ்வளவு சதவீதம் தான் நஷ்டம் இருந்திருக்கும்? 20% தான். ஏன் சார் அப்படின்னா, இப்ப இந்த கர்ச்சீஃப்மா, இந்த கர்ச்சீஃப் 100 ரூபாய். சும்மா சொல்றேன், அவ்வளோலாம் இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த கர்ச்சீஃப் இப்ப 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் பொருளை நான் 20% நஷ்டத்துக்கு விற்கிறேன். அப்ப இந்த பொருளினுடைய அடக்க விலை என்ன? இந்த பொருளினுடைய அடக்க விலை 100%, 100 ரூபாய். இப்ப அதை நான் 20% நஷ்டத்துக்கு விற்கிறேன்னா 80 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப அடக்க விலையிலும் அதே நஷ்டம் தானே. விற்பனை விலையில என்ன நஷ்டம் ஏற்படுதோ அல்லது என்ன லாபம் ஏற்படுதோ அது அடக்க விலையை பொறுத்து தான் இருக்கும். அப்ப அடக்க விலையை பொறுத்து தான் விற்பனை விலையில் ஏற்படக்கூடிய லாபமாகட்டும் நஷ்டமாகட்டும் இருக்கும். அப்ப கண்டிப்பா 20% நான் விற்கும் போது எனக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னா அடக்க விலையிலும் எவ்வளவுதான் நஷ்டம்? 20%. இதுக்கு நீ கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, யோசிச்சாலே போதும். தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு சூரியன், சனி, வெள்ளி, புதன் கொடுத்திருக்காங்க. எவர் ஒருவர் தவறு அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் என்பவர் தான் தவறு. ஏன்னா இவங்க எல்லாருமே கோள்கள். இவங்க எல்லாருமே என்ன? கோள்கள், பிளானட்ஸ். ஆனா இவர் மட்டும் நட்சத்திரம், ஸ்டார். ஓகேவா? சோ அடுத்தது 31வது கேள்வி. டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. AB, Cன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு D, FG, H என்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு I, LM, N என்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு O, PQRS, STU லைனா எழுதிட்டு இருக்காங்க. அப்ப எவர் தவறு? இவரு தான் தவறு. அதனால அவரு தான் விடு. ஏன்னா லைனா எழுதிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு லெட்டர் கேப் விட்டு எழுதிருக்காங்க. இன்னும் சீக்கிரமா முடிச்சிடலாம். சரியான இணையை தேர்க. போலீஸ் என்பவர் காவலுடன் தொடர்புடையவர் எனில் நீதிபதி என்பவர் எதனுடன் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கம்மா? காவல் போடுவாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? காவல் புரிவாங்க. அப்ப நீதிபதி எதுக்கான ஒரு பவர் இருக்கும்? நீதி வழங்குறது. அப்ப போலீஸ் என்பவர் நமக்கு காவல் புரியும். நீங்க தானே போலீஸ், நீங்க தானே போலீஸ். போலீஸ் என்பவர் காவலுக்கு இது பண்றாங்கன்னா நீதிபதி எதை வழங்குவார்? நீதியை வழங்குவார். அடுத்தது 33வது கேள்வி. இந்த கொஸ்டினுக்கான வெண்படத்தை பாருங்க. கேரட் உணவு காய்கறிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரட் எதுல சேரும்? காய்கறியில சேரும். கேரட் எதுல சேரும்? காய்கறியில சேரும். காய்கறி எதுல சேரும்? உணவுல சேரும். ஓகேவா? எல்லா காய்கறியும் நம்ம சமைச்சு நம்ம உணவா தான் சாப்பிட போறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்படமான ஏ தான் சரி. சோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 34. இது வந்து ஒரு குறியீடுகளை வச்சு குறியிட்டு இருக்காங்க. மேன்சன் அப்படின்னா 5ன்னு சொல்றாங்க. பிலீவ்டு அப்படின்னா 7ன்னு சொல்றாங்க. நெகோஷியபிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க. மேன்சன் MANSON 6 லெட்டர். மேன்சன் எத்தனை லெட்டர்? 6 லெட்டர்.
அந்த 6 லெட்டர் 5 எழுதிருக்காங்கன்னா 1 கழிச்சு எழுதிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையில எத்தனை லெட்டர் இருக்கோ அதுல இருந்து 1 கழிச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க, விடையா எழுதிருக்காங்க. அப்ப பிலீவ்டு 1 2 3 4 5 6 7 8 லெட்டரா 7 எழுதிருக்காங்க பாரு. அப்ப 1 கழிச்சு எழுதிருக்காங்க. நெகோஷியபிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர். சோ 10 - 1 என்ன வந்திருக்கும் ஆன்சர்? ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 9. ஓகேவா? அடுத்தது 36வது கேள்வி. குணாலை விட பெரியவன் ரமேஷ். குணாலை விட யார் பெரியவன்? ரமேஷ் பெரியவனா? அப்போ குணால்னு ஒரு பையன் இருக்கான். அந்த குணாலை விட யார் பெரியவங்க? ரமேஷ். ரமேஷை விட சிறியவன் மற்றும் குணாலை விட பெரியவன் சுரேஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டக்குன்னு படிச்சா லைன் கன்ஃபியூஸ் ஆயிடும். ரமேஷை விட சிறியவன் அப்படின்னு மட்டும் படிச்சா அங்கே நின்னுடுவேன். அங்க பக்கத்துல லைன் கண்டினியூ ஆகுது. ரமேஷை விட சிறியவன் மற்றும் குணாலை விட பெரியவன் சுரேஷ். அப்ப ரமேஷை விட சின்னவன், குணாலை விட பெரியவன். அப்ப ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ், சுரேஷ், குணால். இதுதான் சரியான ஆர்டர். அப்ப 3 பேர்ல குணால் சின்ன பையன், சுரேஷ் நடுமத்தியில, ரமேஷ் வந்து முன்னாடி பையன். யார் இவர்கள் இளையவர்னு கேட்டிருக்காங்க. இளையவர் யாரு? குணால். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதா? இந்த क्वेश्चन ஒழுங்கா படிங்க. சின்ன 2 லைன் क्वेश्चन தான். குணாலை விட ரமேஷ் பெரியவன் போது போட்டேன். ரமேஷை விட சிறியவனும் மற்றும் குணாலை விட பெரியவனும் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ். அப்ப இருக்கிறதுல சின்ன பசங்க குணால். ஓகேவா? அடுத்தது 36வது கேள்வி. முடிக்கலாம் வாங்க சீக்கிரம் டக்குன்னு. PQRST ஆகிய 5 கிராமங்கள் உள்ளன. மொத்தம் நம்ம கிட்ட 5 கிராமம் இருக்கும். யார் யாரு? PQRST. Q என்ற கிராமம் P க்கு கிழக்கு திசையில் இருக்கான். Q என்ற கிராமம் P க்கு கிழக்கு திசையிலும் S க்கு தெற்கு திசையிலும் உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Qன்னு ஒரு கிராமம், அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. அந்த Q கிராமம் எப்படி இருக்குன்னா P னுடைய கிழக்கு திசையில் இருக்கு, S னுடைய தெற்கு திசையில் இருக்கு. அப்போ இதுதான் அந்த Q என்ற அழகிய கிராமம். இந்த Q என்ற கிராமம் P னுடைய கிழக்கு திசை. P க்கு எதுமா கிழக்கு? ஒரு மனுஷால நீ போட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப P போடுறனா P க்கு வடக்கு இவரு, கிழக்கு இவரு, மேற்கு இவரு, தெற்கு இவரு. அப்ப P னுடைய மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு. இப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும். அப்போ P னுடைய கிழக்கு திசையில Q, மேலும் S னுடைய தெற்கு திசையில் இருக்கார். இந்த Q S க்கு எப்படி இருப்பாராம்? தெற்கு. அப்ப S இந்த இடத்துல போட்டா தானே சரியா இருக்கும். S னுடைய தெற்கு. புரியுதா? Q என்ற கிராமம் P னுடைய கிழக்கு, S னுடைய தெற்கு திசையில் இருக்கு. சரியா போட்டாச்சு. அடுத்தது P க்கு வட திசையில் உள்ள T என்ற கிராமத்திற்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த P இருக்கார்ல, அந்த P க்கு வட திசை, வட திசைன்னு நம்ம மேல, P க்கு வட திசையில் உள்ள T என்ற கிராமத்திற்கு, P க்கு வட திசையில் உள்ள T என்ற கிராமத்திற்கு மேற்கு திசையில், T க்கு மேற்கு திசை, மேற்குனா இந்த பக்கமா, மேற்கு திசையில் R என்ற கிராமம் உள்ளது. புரியுதா லைன்? P க்கு வடக்கு திசையில் உள்ள T என்ற கிராமத்திற்கு மேற்கு திசையில் R என்ற கிராமம் உள்ளது எனில் P என்ற கிராமத்திற்கு எந்த திசையில் S உள்ளது? P என்ற கிராமத்திற்கு எந்த திசையில் S உள்ளதுன்னு கேக்குறாங்க. P என்ற கிராமத்திற்கு S எந்த திசையில் இருக்கு? இப்படி வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல இந்த கோடு போறதுனால இந்த கோடுக்கு பேர் என்ன? கிழக்கு, வட கிழக்கு, வடகிழக்கு. So D option is the right answer. அடுத்தது 37th question. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் என்ன பண்ண சொல்றாங்க? வரிசைப்படுத்த சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பம், சமுதாயம், உறுப்பினர், இருப்பிடம், நாடுன்னு சொல்றாங்க. அப்போ உறுப்பினர்கள் சேர்ந்ததுதான் குடும்பம். குடும்பம் தானா உருவாகாது. 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 5 பேர் சேர்ந்தாதான் குடும்பம். அப்போ உறுப்பினர்கள் சேர்ந்தது குடும்பம். குடும்பங்கள் இருப்பது ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் இருப்பது ஒரு இருப்பிடம். அந்த இருப்பிடம் தான் என்னவென்றால் நாடு. சோ 3 1 2 5 4 4 5 3 1 2 4 5 ஏ ஆப்ஷன். இப்போ நானே அவசரத்தில் மாற்றி கொடுத்துட்டேன். 3 1 2ன்னு பார்த்த உடனே. ஸோ டக்குன்னு ஒழுங்காக பார்க்காதீங்க, பொறுமையாக பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு பூங்காவில் ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்கட்டும். ஒரு பூங்காவில் ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. அதில் நாயானது யானையை விட வேகமாகவும் புலியை விட மெதுவாகவும் ஓடுகிறது. அப்ப நாய் வந்து யாரை விட வேகம்? யானையை விட வேகம். நாய் யானையை விட வேகம், யாரை விட கம்மி? புலியை விட மெதுவா ஓடுது. அப்ப யானையை விட நாய் அதிகம், புலியை விட நாய் கம்மி. மான் அனைவரையும் விட வேகமாக ஓடுகிறது. யார் இருந்தாலும் எல்லாரோட ஃபர்ஸ்ட் யாரு? மான் அனைவரை விட வேகமாக ஓடுகிறது. சிங்கம் புலியை விட வேகமாக ஓடுகிறது. புலியை விட வேகம் யாரு? சிங்கம். புலியை விட வேகம் யாரு? சிங்கம். மான் தான் எல்லாரை விட அதிகமாச்சு. அப்ப இருக்கிறவங்களை விட அதிகம். எனில் யார் பந்தயத்தில் 2ஆம் இடம் பெற்றிருப்ப? 2ஆம் இடம் யாரு? சிங்கம். சிங்கம். ஓகேவா? டி ஆப்ஷன். டி
ஓகே, அடுத்தது 39 கேள்வி போயிடலாமா? x என்பவர் ஏவிலிருந்து b இருக்கு கிழக்கு திசையில் 20 அடி நடந்து செல்கிறார். அப்ப xன்ற ஒரு மனுஷன் a என்ற இடத்துல இருந்து b என்ற இடத்திற்கு கிழக்கு திசை. அப்ப a என்ற இடத்துல இருந்து b என்ற இடம் கிழக்கு திசையில இருக்கு. எத்தனை அடி நடந்து போறாரு? 20 அடி நடந்து போறார். b இன் வலது பக்கம் திரும்பி 6 அடி நடந்து செல்கிறார். இந்த b யோட வலது பக்கம் திரும்புறார். வலது பக்கம்னா இதுதான் கீழே. வலது பக்கம் திரும்பி எத்தனை அடி போறாரு? 6 அடி போறாரு. மீண்டும் வலது பக்கம் திரும்புகிறார். இப்ப இப்படி போறவருக்கு வலது எதுமா? இந்த பக்கம். மீண்டும் வலது பக்கம் திரும்பி 28 அடி நடக்கிறார். 28 அடி. முதல்ல 20 அடி, அடுத்தது 6 அடி, இப்ப 28 அடி. அப்போ இதுல இருந்து இந்த வரையும் இடம், இந்த 20 அடி அப்படியே என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். அப்போ 28 அடியில 20 அடி போச்சுன்னா மிச்சம் எக்ஸ்ட்ரா எவ்வளவு அடி இருக்குமா? 8 அடி இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த அளவு 6 அடி, இந்த அளவு 8 அடி. அப்போ இங்க இருந்து இதுதான் பித்தாகரஸ் தியரமே தான் மறுபடியும் கேட்கறாங்க பாரு. அப்ப 6 8ன்னு வந்துச்சுனால என்ன பதில் சொன்னேன்? 10. ஏவிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்னு கேட்கறாங்க. ஏ என்ற இடத்துல இருந்து எக்ஸ் எவ்வளவு தொலைவில் உள்ளார்னு கேட்கறாங்க. இதன் முடிச்ச இடம் எக்ஸ். அப்ப இந்த இடம் எவ்வளவு தொலைவில் இருக்காங்கன்னு இந்த அளவு கேட்கறாங்க. 8 6ன்னு பார்த்த உடனே நான் பித்தாகரஸ் தியரம்லாம் சால்வ் பண்ண மாட்டேன். எனக்கு தான் மனப்பாடமா சொல்லிட்டு இருக்காங்க எங்க சார். 10 அப்படின்னு போட்டுடணும். புரியுதா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन 40. ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 100. ஒரு பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 100க்கு வித்திருக்காங்க. அதில் ஒருவர் 15 லாபம் அடைகிறார். இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन நடத்தினேன். உடனே அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொருளை என்ன பண்ணியிருக்காங்க, அது விற்கும் பொழுது 20% நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா பொருளுடைய அடக்க விலை எவ்வளவு நஷ்டம் கேட்டேன், அதே 20%. அது சதவீதத்திலே சொன்னாங்க, அதிலே முடிஞ்சிச்சு கதை. ஆனா இங்க விலை சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் 100 ரூபாய், அப்படி 100 ரூபாய்க்கு விற்கும் போது அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கான்? 15 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. லாபம் எவ்வளவு? லாபம் 15 ரூபாய் லாபம். அப்படி கிடைக்கும் பொழுது அவருடைய லாப சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது லாப சதவீதம் என்ன? முதல்ல பொருளுடைய அடக்க விலை என்னன்னு கேளுங்க. இது விற்பனை விலை. பொருளை 100 ரூபாய்க்கு விற்றது என்ன விலை? விற்பனை விலை. 100 ரூபாய்க்கு வித்ததுனாலதான் அவருக்கு 15 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப அடக்க விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, 15 கழிச்சிருங்க. 15 ரூபாய் தானே லாபம், 100ல 15 கழிச்சிருங்க, 85. அப்ப பொருளுடைய அடக்க விலை 85. அதை 100 ரூபாய்க்கு விற்கிறது மூலமா அவருக்கு எவ்வளவு லாபம்? 15 லாபம். லாபம்னா அதிகப்படுத்தி வித்திருக்கணும். அப்ப 100 ரூபாய் 15 ரூபாய் கழிச்சா 85 ரூபாய். 85 ரூபாய் அடக்க விலை, விற்பனை விலை 100 ரூபாய். அதனாலதான் அவருக்கு 15 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு. இவங்க லாப சதவீதம் கேட்கறாங்க. நமக்கு பொருளோட 2 விலை தெரிஞ்சிச்சு, அடக்க விலையும் தெரிஞ்சிச்சு, விற்பனை விலையும் தெரிஞ்சிச்சு. சோ பெருசுல சின்னதை கழி 100 மைனஸ் 85 லாபம்னு கேட்டாங்க. லாபம்னாலே அதிகம். அப்ப லாப சதவீதம் அதிக சதவீதம்னு கேட்டாங்க. அதிகம்னாலே கீழே என்ன மதிப்பு நம்ம போடணும்? குறைவான மதிப்பு என்ன போடணும்? அந்த கணக்கு சதவீதத்துல சொன்ன அதே கணக்கு தான். லாபம்னா அதிகம், அதிகம்னாலே குறைவான மதிப்பு என்ன போடணும்? அப்ப 85 கீழே போடு. சதவீதத்துல கேட்கறதுனால எதால பெருக்கு? 100ஆல பெருக்கு. சோ 100 மைனஸ் 85 5/85 இன்டு 100. 5வது வாய்ப்பாட்டில் அடிச்சா இவர் 3 முறை, 5வது வாய்ப்பாட்டில் அடிச்சா இவர் 17 முறை. சோ மேல 3 இன்டு 100மா, இங்க பாருங்க 3 இன்டு 100 300/17. ஓகேவா? 30ல ஒரு 17 இருக்கும். மிச்சம் எவ்வளவு மீந்திருக்கும்? 13 மீந்திருக்கும். 130ல திருப்பி 17 7 முறை வந்திருக்கும். ஸோ 17ல தொடங்குற மாதிரி ஒரே ஆப்ஷன் இவங்க தான். திருப்பி நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அடிச்சு 17 வந்துச்சுனாலே அவங்க 17ல 2 ஆப்ஷன் இருக்கா, அப்ப மீதி எவ்வளவு மீந்திருக்குன்றத பாருங்க. ஆன்சர் ஆனா இதுதான் வரும், சி தான். ஓகேவா? நான் போட்டதுனால சொல்றேன், டக்குன்னு போட்டு பார்த்ததுனால. ஓகே, 17 11/17 இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல அடிச்சு பாருங்க ஆன்சர். ஓகேவாமா? ஸோ இன்னைக்கு முடிஞ்சிச்சு கணக்குகள். ஓரளவுக்கு சில விஷயங்களை கத்துட்டு இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து முப்படை கூட இணைந்திருங்கள். அப்பொழுதுதான் நல்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இணைந்திருக்கிற காவலர்களை தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.